Good morning. எப்படி இருக்கீங்க? How are you? Today we are going to meditate on what to do when somebody else makes a mistake and we know that. அதாவது மற்றவங்க யார் தவறு செஞ்சுருக்காங்க என்று தெரிந்த பிறகும் நம்மை மற்றவங்க ப்ளேம் பண்ணும்போது என்ன செய்யணும்? நேற்றைய தினம் பார்க்கும்போது we don't even know who did that mistake. அது வேற விஷயம். இன்றைக்கு we know who did that. பட் நம்மளை தான் ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்னு செய்யும் போது அப்படி இருக்கும்போது என்ன செய்யணும்? கிளாசிக் எக்ஸாம்பிள் லூக் 23:34 பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறாங்க. Father, forgive them, for they do not know what they are doing அப்படின்னு சொல்லிட்டு Jesus knew who made the mistake, who is doing all this wrong. இருந்தாலும் he is asking the Father for forgiveness. அவர் மன்னிப்பு கேட்குறார். ஆக்சுவலி அவர் ஒன்றுமே செய்யலை. he is very innocent. அந்த டைமில் he is saying no, just forgive them, they are very innocent people. ஸோ நம்ம லைஃப்பில் கூட we will come across situations when வேறு யாரோ தவறு செஞ்சுருப்பாங்க, நம்மளை வந்து ப்ளேம் பண்ணும்போது அவங்க ஒரு வார்த்தை சொல்லாமல் குவைட்டாக நின்று இருப்பாங்க. அமங் ரிலேட்டிவ்ஸ்லேயும் நீங்கள் பார்க்கலாம், அமங் ஒர்க் பீப்புள்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ மெனி பிளேசஸ். நல்லா உங்களுக்கு தெரியும் ஏன் அவங்க வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க, அவங்க தானே தவறு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் பீப்புள் ஆர் டெல்லிங் யூ ஆர் த ஒன் அட் ஃபால்ட். ஆனால் அவங்க தப்பு செஞ்சவங்க குவைட்டாக இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க சம்டைம்ஸ் என்ன செஞ்சுருவாங்கன்னா, தே வில் ட்ரை டு ஃப்ரேம் இட் இன் சச் அ வே, அவங்க வார்த்தைகளையும் அவங்க செய்கைகளையும் நீங்கள் தான் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிங்கன்ற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்குற மாதிரிலாம் கூட பண்ணுவாங்க. திஸ் இஸ் வெரி வெரி காமன் இன் த வேர்ல்ட். இதை பார்த்து நீங்கள் ஷாக் ஆக வேண்டாம். பட் ஆஸ் அ சைல்ட் ஆஃப் காட், லெட்ஸ் ப்ராக்டிஸ் ஸோ டு இக்னோர் ஆல் திஸ் அண்ட் சே ஓகே, இஃப் சம்படி ஹஸ் டு சே சாரி, நான் சாரி கேட்டுக்கிறேன், லேட்டர் வி கேன் கோ அண்ட் சால்வ் இட். ஆக்சுவலி இதை பார்த்தீங்க என்றால் ஃபார் பேபி கிறிஸ்டியன்ஸ் திஸ் வில் பி வெரி வெரி நியூ. ஏன்னா ஹவு கேன் ஐ சே சாரி, ஐ டென்ட் டூ தட், நான் தவறு செய்யலை அப்படின்ட்டு ஜஸ்டிஃபை பண்ண போவாங்க. பட் மெச்சூர் கிறிஸ்டியன்ஸ் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நல்லா தேர்ந்திருக்காங்க. ஏனென்றால் கிறிஸ்தவ போல் இருக்கணும்னு சொல்கிறதுனால அவங்க செஞ்ச தவறுக்கும் நாங்கள் பழி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேபிட் கல்டிவேட் பண்ணிட்டாங்க. பட் ஃபார் பேபி கிறிஸ்டியன்ஸ் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். பட் ரிகார்ட்லெஸ், as a child of God, mature Christian, baby Christian, does not matter. As a child of God, let us have a humble heart because God is watching us. இயேசுவை போல, Christ like அப்படின்னு சொல்லும் போது whatever it is, if we have to take a blame, let's take a blame joyfully. முறுமுறுப்போட இல்லை, கசப்போட இல்லை, மற்றவங்க கிட்ட போய் அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்து அந்த மாதிரி பண்ணுற மாதிரியும் இல்லாமல் உண்மையாகவே what would Jesus do அப்படின்னு சொல்லிட்டு let's take that blame also. Hallelujah. So we pray that you don't come into that situation, but regardless அந்த மாதிரி ஒரு சூழலை வந்தாலும் God will give you the grace. ப்ரே பண்ணலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட ராஜா, என்ன சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்துவை போல எங்களை மாற்றுங்க. இன்னும் ஆழமான அனுபவத்துக்குள்ளே எங்களை கொண்டு செல்லும் போது அதற்கு வேண்டிய கிருபையும் அதற்கு வேண்டிய இரக்கத்தையும் எங்களை கொடுத்து எங்களை மூடிக்கொள்ளுங்க. எங்கள் வாழ்க்கை முழுவதும் let it be a blessed one. Let this day be a blessed day. நாங்கள் செய்கிற காரியம் எல்லாம் நீ கைகூடி வர செய்யும். We give you all the glory. In Jesus' name we pray. Amen. Have a wonderful day and let us all be Christ-like. Be blessed.